அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துடலாம். சிங்கிள் டிஜிட் நம்பர் நேம்ஸ். சிங்கிள் டிஜிட் என்னது? 0 ஒரு சிங்கிள் டிஜிட் அப்படித்தானே? 1 ஒரு சிங்கிள் டிஜிட், 2 சிங்கிள் டிஜிட், 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் சிங்கிள் டிஜிட். 10 வந்துருச்சுன்னா அதுல 1 0ன்னு வந்துரும்ல, அது 2 டிஜிட், 2 டிஜிட், 2 டிஜிட் வந்துடும். 10, 11 அதுக்கு மேல. ஸோ 0 to 9 அதுதான் சிங்கிள் டிஜிட். அதோட அந்த நம்பர்ஸோட நேம்ஸை டிஸ்பிளே பண்ணணும். இந்த அவுட்புட் பார்த்துக்கோ. நீ 2 அப்படின்னு கொடுத்தேன்னா, நம்பர் 2 கொடுத்தேன்னா இங்கிலீஷ்ல எப்படி எழுதுவ? TWO. 9 கொடுத்தேன்னா எப்படி எழுதுவ? NINE இப்படி எழுதுவ. சரியா? சோ இதுதான் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா போட போறோம். ரைட்டா? இது ரொம்ப ஈஸி தான். அப்ப இன்புட் வந்து என்னது? ஒரு ஆன்லைன் கம்பைலர் எடுத்துக்கவா? எடுத்துட்டேன். இன்புட் வந்து ஒரு நம்பர். இப்ப int n scanf %d comma ampersand n printf enter n. ஓகே, ஒரு ஸ்லாஷ் n கொடுத்தா அடுத்த லைன்ல வந்து நிக்கும். இந்த n வந்து if கண்டிஷன் எழுதி இந்த ப்ரோக்ராமை எழுதலாம். அதாவது என்ன எழுதலாம்னா n equal to 0. n-ம் 0, நீ கொடுத்த நம்பர் 0ன்னு கொடுத்தேன்னா 0 equal to 0 ட்ரூவா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா printf என்னன்னு பிரிண்ட் பண்ணிடலாம்? 0. அடுத்த கண்டிஷன் என்ன எழுதலாம்? if அடுத்த சிங்கிள் டிஜிட் என்னது? 1. நீ கொடுத்த நம்பர் 1ன்னு இருந்ததுன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். 1 equal to 0வா? ஃபால்ஸ். இதை செய்யாது. 1 equal to 1-ஆ? yes true. இப்ப நம்ம என்ன எழுதிக்கலாம்? printf 1 ONE இப்படி எழுதலாம். இப்படி எழுதி நம்ம வந்து இப்படி எத்தனை 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் இப்படி எழுதலாம். ரைட்டா? அப்ப இதுல எத்தனை if வருது? நிறைய if வருதா? இப்படி வந்ததுன்னா இதுக்கு பேர் என்னன்னா மல்டி வே பிரான்ச்சிங். if else என்ன சொல்லுவோம்னா 2-way பிரான்ச்சிங். ஏன் அதை 2-way பிரான்ச்சிங்னு சொல்றோம்னா ட்ரூவா இருந்தா ஒண்ணு செய்யணும், ஃபால்ஸா இருந்தா இன்னொன்னு செய்யணும். ஆனா இப்படி நிறைய if வரிசையா எழுதணும்னா அது பேரு மல்டி வே பிரான்ச்சிங். நிறைய பிரான்ச்சஸ் வருது. இதுல பாரு, n 0-ஆ இருந்தா ஒண்ணு செய்யணும், n 1-ஆ இருந்தா இன்னொன்னு செய்யணும், n 2-ஆ இருந்தா இன்னொன்னு செய்யணும். சோ இது மல்டி வே பிரான்ச்சிங். இதுக்கு ஸ்பெஷலா C-ல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்னன்னா ஸ்விட்ச். இது கீவேர்ட். ஸ்விட்ச்ன்னு தான் நீ எழுதணும். பிராக்கெட் போட்டு இதுல ஏதாவது ஒரு வேரியபிள் அல்லது ஒரு வேல்யூ வர்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன், இப்போதைக்கு ஒரு வேரியபிள் ஞாபகம் வச்சு கொடுத்துட்டு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஓப்பனிங் கர்லி பிரேசஸ், இந்த ஸ்விட்ச் முடியும் பொழுது ஒரு க்ளோசிங் கர்லி பிரேசஸ். ரைட்டா? இதுல என்ன கொடுக்கணும் அப்படின்னா அடுத்த கீவேர்டு உள்ள கேஸ். கேஸ் ஏதாவது ஒரு வேல்யூ 0. அதாவது அது என்ன பண்ணுமா, இந்த என்னோட வேல்யூவை முதல்ல கேஸ்ங்கிறது கீவேர்டு, இதை மாத்தக்கூடாது. இது பக்கத்துல என்ன வேல்யூ கொடுத்திருக்கியோ அதோட கம்பேர் பண்ணும். மேட்ச் ஆயிடுச்சுன்னா இங்க நீ சொல்லி இருக்கிறத செய்யும். ஒரு கேஸ் முடிஞ்ச உடனே நீ என்ன கொடுக்கணும்னா பிரேக். இது எதுக்குன்னு சொல்லிடுறேன். சரியா? பிரேக் எப்படி கொடுக்கணும். அப்ப அடுத்து என்ன கேஸ் போடுவ? கேஸ் இந்த என்னோட வேல்யூ 1 இப்படி இருந்ததுன்னா printf 1. அப்ப அடுத்து என்ன கேஸ் போடலாம்? கேஸ் 2 என்னோட வேல்யூ 2ன்னு இருந்தா print 2. இப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா 9 வரைக்கும் நான் போடணும். கேஸ் 3னா printf போடணும். printf போடலைன்னா எரர் வரும். printf 3. அடுத்து என்ன போடணும்?
இது செமிகோலன் இங்க வரும். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவோமா? தப்பா டைப் பண்ணிட்டு இருக்கேன். காப்பி பேஸ்ட். கேஸ் 4னா என்ன டிஸ்ப்ளே பண்ணணும்? 4. ரைட்டா? அடுத்து என்ன பண்ணலாம்? கேஸ் 5 நான் என்ன பண்ணணும்? 5ன்னு டிஸ்ப்ளே பண்ணணும். கேஸ் 6 அப்படின்னா என்ன பண்ணணும்? print 6. கேஸ் 7 போடுவோமா? கேஸ் 7 அப்படின்னா இந்த இடத்துல என்ன டிஸ்ப்ளே ஆகணும்? 7. அதுக்கப்புறம் கேஸ் 8 print 8. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? கேஸ் 9 கேஸ் 9 நான் என்ன போடணும்? 9. இதுல எல்லா கேசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டிஜிட் நம்பர்னா அது 0 to 9 தான். நம்ம யோசிச்சு 0 to 9 எல்லா கேசஸையும் எழுதிட்டோம். ரைட்டா? ஒவ்வொன்றும் முடியும் போது என்ன கொடுக்கணும்னு சொன்னேன்? பிரேக். ஒவ்வொரு கேஸும் முடியும் பொழுது அடுத்த கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம்? பிரேக். பிரேக். இந்த கேஸ் முடிஞ்ச உடனே இதுல 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 பிரேக். இப்ப நான் இது தவிர 0 to 9 கொடுத்தா என்ன செய்யணும்ங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இது தவிர நான் ஏதாவது ஒண்ணு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அப்ப டிஃபால்ட் இது எதுலயுமே மேட்ச் ஆகல. அது என்ன பண்ணும்னா இந்த என்னோட வேல்யூவை 0வோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். மேட்ச் ஆச்சுன்னா அதை மட்டும் தான் செய்யும். அடுத்த கேஸ் போகாது. அதுல மேட்ச் ஆகலைன்னா 1ஓட கம்பேர் பண்ணும். மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பண்ணும். பண்ணிட்டு அவ்வளவுதான், முடிச்சோம். அடுத்த கேஸ் போகாது. இப்படி அது கம்பேர் பண்ணிட்டே வரணும். நான் சப்போஸ் 10ன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. 10 0வோட கம்பேர் பண்ணும், மேட்ச் ஆகாது. 10 1ஓட கம்பேர் பண்ணும், மேட்ச் ஆகாது. 10 2ஓட கம்பேர் பண்ணும், மேட்ச் ஆகாது. 9 வரைக்கும் கம்பேர் பண்ணும், மேட்ச் ஆகாது. அந்த மாதிரி கேசஸ்ல டிஃபால்ட் அப்படின்னு ஒண்ணு கொடுத்தோம்னா இந்த கேஸ் எல்லாம் மேட்ச் ஆகலைன்னா டிஃபால்ட்டுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் அது செய்யும். இப்ப நான் என்ன சொல்றேன்? பிரிண்டர் என்டர் சிங்கிள் டிஜிட். சிங்கிள் டிஜிட்டா என்டர் பண்ணுங்க. நீங்க 10னா 2 டிஜிட் ஆயிருதுல, இது எந்த கேஸும் மேட்ச் ஆகாது. போடலாம் கேசஸ் நாட் மேட்ச்ட். அதாவது இது எதையும் நீ செய்ய வைக்கல அப்படிங்கறத நீ குறிக்கலாம். ரன் பண்ணுவோமா? இதுல ஏதோ எரர் இருக்கே. என்டர் என்ல எரர் பண்ணிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன்? என்டர் என் பாப்போமா? இதான் செமிகோலன் விட்டேன். செமிகோலன் ரன் பண்ணுவோமா? என்டர் என் பத்தியா இந்த ஸ்லாஷ் என் போட்டனால அடுத்த லைன்ல வந்து நிக்குது. இப்ப 9 9 வந்துருச்சு. 0 to 9 தவிர வேற ஏதாவது கொடுக்குறேன். 23 என்டர் சிங்கிள் டிஜிட் வருதா? இந்த பிரேக் ஏன் கண்டிப்பா போடணுங்கிறத சொல்றேன். இப்ப பாரு, ஒரு இடத்துல இந்த 8ல இந்த பிரேக்கை எடுத்து விடுறேன். இப்படி போட்டா என்ன சொன்னேன்? கமெண்ட் லைன். கம்பைலர் அதை பார்க்காது. அது உனக்கான ஸ்டேட்மெண்டா மாறி யூசருக்கு புரிதலுக்காக மட்டும் எழுதின ஸ்டேட்மெண்ட்னு மாறிடும். அப்ப இந்த இடத்துல இந்த பிரேக் எடுத்து விட்டேன். இப்ப என்ன நடக்குதுன்னு பாப்போமா?
8 கொடுக்குறேன். 8 9 வந்திருக்கு பாரு. ஏன் இப்படி வருதுன்னா அது என்ன பண்ணும்னா இந்த 8 கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துலயா கம்பேர் பண்ணும். இந்த 8 0 கம்பேர் பண்ணும், மேட்ச் இல்ல. 8 1 கம்பேர் பண்ணி 8 தானே கொடுத்த, 8 1 கம்பேர் பண்ணும், மேட்ச் இல்ல. 8 2 கம்பேர் பண்ணும், மேட்ச் இல்ல. இப்படி வந்து 8 8 கம்பேர் பண்ணும்போது மேட்ச் ஆயிட்டு, அதனால 8 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிட்டு. பிரேக் இருந்தாதான் இந்த கேஸோட முடிச்சிட்டு ஸ்விட்சை விட்டு வெளியில வரும். பிரேக் கொடுக்கலன்னா எங்க பிரேக் இருக்கோ அதுக்கு கீழே இருக்க எல்லாத்தையும் பண்ணி வச்சிடும். அதனாலதான் இந்த 9 என்ன ஆயிருது 8. இந்த கண்டிஷன் இந்த இது கூட மேட்ச் வந்தது. இதுல பண்ணி நீ வெளியில வான்னு சொல்லல, அதனால அடியில இருக்கிறதையும் பண்ணிச்சு. பிரேக்க போட்டுறேன். ரன் பண்ணுவோமா? 8.1 சரியா? இப்ப இத வந்து நான் எத்தனை தடவை செஞ்சு பார்ப்பேன்னு கேட்டா 0க்கு ஒரு தடவை இந்த ப்ரோக்ராம ரன் பண்ணி பார்க்கணும், 1க்கு ஒரு தடவை, 2க்கு ஒரு தடவை, திருப்பி திருப்பி ரன் பண்ணுவேன். இப்படி திருப்பி திருப்பி ரன் பண்றத அதையே நான் ரன் பண்ண வைக்கலாம், சிஸ்டத்தையே பண்ண வைக்கணும். இதை திருப்பி திருப்பி பண்ணணும். ரிப்பீட்னாலே லூப் உள்ள எழுதுங்க. ரைட்டா? லூப் உள்ள எழுதணும் அப்படின்னா இந்த இவ்வளவு இதுதானே ரிப்பீட் பண்ணணும். என்ன வாங்கணும் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன வாங்கணும், அது என்ன கேஸுங்கிறத கண்டுபிடிக்கணும். மொத்தத்தையும் ரிப்பீட் பண்ணிடுவோம். அப்ப இந்த y 1 அப்படின்னு கொடுத்துட்டு நம்பரை வாங்கணும். திருப்பி திருப்பி இந்த நம்பர் ஏதாவது ஒண்ணுல சாட்டிஸ்ஃபை ஆகும், ஸ்விட்ச் ஃபுல்லா வரணும். இந்த ஒயிலுக்குள்ள நம்பர் வாங்குறதையும் கம்பேர் பண்ற ஃபுல்லா ஸ்விட்ச் ஃபுல்லாவே கொடுத்துட்டேன். இது என்னது இந்த 1 அப்படின்னா 1 ரெப்ரசன்ட்ஸ் ட்ரூ, கண்டிஷன் ட்ரூ. whileல என்ன கொடுப்போம் ஞாபகம் இருக்கா உனக்கு பைத்தான்ல? இங்க ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். லூப்புக்குள்ள என்ன இருக்கு, நம்பரை ஸ்கேன் பண்றதும் அதை கம்பேர் பண்ணி எங்க மேட்ச் இருக்குன்னு பார்த்து டிஸ்பிளே பண்றது ஃபுல்லா அந்த லூப்புக்குள்ள போட்டேன். while 1னா கண்டிஷன் ஆல்வேஸ் ட்ரூன்னு அர்த்தம். அப்ப இந்த லூப் முடியவே முடியாது. நம்பரை வாங்கும், நீ கொடுத்த நம்பருக்கு என்னவோ அதை செஞ்சுட்டு திருப்பியும் மேல போய் நம்பரை திருப்பி திருப்பி வாங்கிட்டே இருக்கு. அப்ப ஏதாவது ஒரு கேஸ்ல நீ என்ன பண்ணணும்னா இந்த பிரேக் பண்ணணும்னா நீ என்ன செய்யலாம், பிரேக் பண்ணலாம். ரைட்டா? சோ இதுல பண்ணி பார்ப்போமா? திருப்பி திருப்பி வருதான் அதுல 1 பத்தியா? 1 வந்துட்டு என்டர் என், 3 என்டர் என், 8. திருப்பி திருப்பி எல்லா கேஸஸும் என்ன ஆயிட்டே இருக்கு, டிஸ்பிளே ஆயிட்டே இருக்கு. ரைட்டா? இந்த பிரேக் வந்து ஸ்விட்சை விட்டு மட்டும்தான் வரும். ரைட்டா? சோ இது என்ன ஆகாதுன்னா இது ஒரு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கிற லூப். இந்த இடத்துல ரிப்பீட் ஆயிட்டே இருக்கிற ஒரு லூப். இந்த லூப் என்ன ஆகாது, நிக்கவே நிக்காது. ரைட்டா? இந்த லூப் என்ன ஆகாது, நிக்கவே நிக்காது. இந்த மாதிரி இருக்கிற லூப்ஸ்க்கு பேரு, இந்த லூப் எத்தனை தடவை வேணாலும் எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீ கண்டுபிடிக்கவே முடியாது. இப்படி இருக்கிறதுக்கு பேரு சென்டினல் கண்ட்ரோல்டு லூப்ஸ். சென்டினல் கண்ட்ரோல்டு லூப் என்ன அர்த்தம்னா எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகும் தெரியாது, நான் எத்தனை தடவை வேணாலும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு ஃபார் லூப் எழுதுனேன்னு வச்சுக்கோங்க 1 to 10 அப்படின்னா அது 10 டைம்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப அது வந்து சென்டினல் கண்ட்ரோல்டு லூப் கிடையாது. அது பேரு என்னன்னா கவுண்டர் கண்ட்ரோல்டு லூப்ஸ். இது என்னன்னா கவுண்டர் கண்ட்ரோல்டு லூப்ல அது எத்தனை தடவை அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகுங்கிறது உனக்கு பார்த்த உடனே தெரியும். இந்த லூப் வந்து ஃபார் i is equal to 0, i less than 128ன்னு போட்டா 0ல இருந்து 128 வரைக்கும் அது கண்டிப்பா எனக்கு தெரியும். ஷுவரா இவ்வளவு தடவை அது எக்ஸிக்யூட் ஆகும். நம்பர் ஆஃப் டைம்ஸ் the loop can be executed is known. அது எனக்கு தெரியும்னா அது பேரு கவுண்டர் கண்ட்ரோல்டு லூப்ஸ்.
Sentinel controlled loopsல number of times the loop can be executed வந்து it is unknown. இதுல வந்து தெரியாது. இந்த இடத்துல இதுல வந்து while one அப்படின்னு கொடுத்துக்க. எத்தனை தடவை வேணாலும் எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். இந்த ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு பத்தியா? சரி, இதை எப்படிதான் நிறுத்த? இதை எப்படித்தான் நான் என்ன பண்ண முடியும்? நிறுத்த முடியும். காப்பி பண்ணிப்போமா? எப்படி நிறுத்தலாம்? நிறுத்துறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு வேணும். ரைட்டா? நிறுத்துறதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் மட்டும் பாத்துரும். பார்த்துட்டு அது ஒர்க் ஆகுதான்னு பாத்துடலாமா? ரைட், ஓகே. என்ன போடலாம்னா எக்ஸிட் ஆஃப் 1 இப்படி போட்டா ப்ரோக்ராமே நிறுத்துன்னு. எப்ப நிறுத்த சொல்லியிருக்கேன்னா டிஃபால்ட், அதாவது 0 to 9 அல்லாமல் வேற ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்கும் பொழுது சிங்கிள் டிஜிட் நீங்க கொடுக்கல சொல்லிட்டு எக்ஸிட் ஆஃப் 1னா ப்ரோக்ராம ஸ்டாப் பண்ணுன்னு ரன் பண்ணி பாப்போமா? இந்த எக்ஸிட் ஆஃப் 1 வந்து ஒர்க் ஆகல. ஏன் ஒர்க் ஆகலன்னா அந்த எக்ஸிட் ஆஃப் 1ஓட ஹெடர் ஃபைல் வந்து stdlib.h அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? சோ இதுல போட்டுருவோமா? hash include stdlib.h. ரைட்டா? ரன் பண்ணுவோமா? இப்ப பாரு 7 9 ஆச்சு. என்டர். இப்போ இன்னொரு ஆன்லைன் கம்பெனி 9. இப்ப 90 2 டிஜிட் கொடுத்து பாப்போமா? என்டர் சிங்கிள் டிஜிட். ஏன்னா இந்த 19 வரும்போது இந்த கேஸ் எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. டிஃபால்ட்டுக்கு வந்து சிங்கிள் டிஜிட் என்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் அது என்ன பண்ணிச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஓகேதானா?